ஓம் சாந்தி. நான் ஒரு சத்தியமான தந்தையின் சகவாசத்தில் இருக்கும் ஆத்மா. நான் வெற்றியின் மூர்த்தியாக இருக்கும் ஆத்மா. நான் பாக்கியத்தின் அதிகாரத்தை பெறும் ஆத்மா. இந்த புருஷோத்தம சங்கம யுகத்தில் புருஷோத்தமன் ஆவதற்கான நான் முழுமையான புருஷார்த்தம் செய்கின்றேன். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நினைவு மற்றும் படிப்பின் மீது கவனம் கொடுக்கின்றேன். எப்பொழுதும் லாபம் மற்றும் நஷ்டம் பற்றி நான் சிந்தனை செய்கின்றேன். தந்தை அளிக்கும் 21 பிறவிகளின் ராஜ்யத்தை இழந்துவிடாமல் இருப்பதற்காக தந்தையிடம் முழுமையாக வியாபாரம் செய்கின்றேன். தந்தை வள்ளலாவார். நான் குசேலரைப் போல ஒரு பிடி அவள் கொடுத்து உலக அரசாட்சியை பெறுகின்றேன். இது பள்ளிக்கூடமாகும். நான் தந்தையை அடையாளம் கண்டுகொண்டதால் சொர்க்கத்தின் அதிபதியாக ஆகின்றேன். ராஜதானி எப்படி ஸ்தாபனையாகிறது என்பதை தந்தை மூலம் நான் அறிந்து கொண்டேன். தந்தை எவ்வளவு நல்ல முறையில் புருஷார்த்தம் செய்விக்கின்றார். நம்முடையது நாளுக்கு நாள் முன்னேறும் கலையாகும். ஞானம் என்பது பிரம்மாவின் பகலாகும். பக்தி என்பது பிரம்மாவின் இரவு ஆகும். ஞானத்தினால் சுகம் கிடைக்கின்றது. நாம் தான் உலகத்தின் அதிபதியாக இருந்தோம். இப்போது கீழே இறங்கி வந்திருக்கின்றோம். மீண்டும் நாம் அதிபதியாக ஆகின்றோம். இப்போது நான் தந்தையை நினைவு செய்கின்றேன் மற்றும் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றேன். நாம் அனைவரும் பிரிய தர்ஷனாகிய பரமாத்மாவின் பிரிய தர்ஷினிகளாவோம். இனிமேலும் இனிமையான குழந்தைகளே, கல்பத்திற்கு பின்னால் கிடைத்திருக்கக்கூடிய செல்லமான குழந்தைகளே, இப்பொழுது உங்களுடைய 84 பிறவிகள் முடிந்துவிட்டன என்று தந்தை நமக்கு புரிய வைக்கின்றார். இப்போது என்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்கின்றேன் மற்றும் 84 பிறவியின் சக்கரத்தையும் நினைவு செய்கின்றேன். இதுவே சுயதர்ஷன சக்கரமாகும். நான்
வாயால் ஞான சங்கு ஊதுகின்றேன். பரமாத்மா நம்முடைய எல்லையில்லாத தந்தையாவார். அவரே சொர்க்கத்தின் படைப்பு கர்த்தா ஆவார். நான் தந்தையை நினைவு செய்யும் பொழுது முன்னேறும் கலை ஆகிவிடுகின்றது. இது அவினாஷி ஞான ரத்தினங்களின் வியாபாரமாகும். இப்போது நாம் அனைவரும் குசேலராக இருக்கின்றோம். நாம் ஒரு பிடி அவளை கொடுத்து உலகத்தின் அரசாட்சி பெற்று உலகிற்கு அதிபதி ஆகின்றோம். இப்போது நமக்கு சத்தியமான தந்தையின் சகவாசம் கிடைத்திருக்கின்றது. கல்ப கல்பமாக நமக்கு சத்தியத்தின் தொடர்பு கிடைக்கிறது. ஆன்மீக ஞானத்தின் மூலமாக பரமாத்மா ராஜாங்கத்தை ஸ்தாபனை செய்திருக்கின்றார். நாம் எவ்வளவு அடிவாங்க வேண்டியுள்ளது என்பதை தந்தை அறிந்திருக்கின்றார். பாரதம் அவிநாசி கண்டம் மற்றும் அவிநாசி தீர்த்தமாகும். மேலும் தந்தையின் ஜென்ம பூமியாகவும் இருக்கின்றது. தந்தை ஆசிரியர் ரூபத்தில் நமக்கு படிப்பிக்கின்றார். நாம் அவரை விடவும் உயர்ந்து சென்று விடுகின்றோம். தந்தையோ ராஜ்யத்தை பெறுவதில்லை. அவர் நம்மை சொர்க்கத்திற்கு அனுப்பிவிடுகின்றார். நீங்கள் நீடூடி வாழுங்கள் என்று தந்தை சென்று வானப்பிரஸ்த நிலையில் அமர்ந்து கொள்கின்றார். தந்தையை நினைவு செய்வதற்கான புருஷார்த்தம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய விகர்மங்கள் விநாசமாகி விடுகின்றது. நாம் எந்தளவு படிக்கின்றோமோ அந்தளவு நமக்கு போதை ஏறுகின்றது. இது எல்லையில்லாத ஆஸ்தியாகும். எனவே இதன் மீது நாம் முழுமையாக கவனம் கொடுக்கின்றோம். ஒரு நாள் கூட படிப்பை நாம் தவறவிடாமல் இருக்கின்றோம். தீய சகவாசத்திலிருந்து நம்மை மிகவும் காத்துக்கொள்கின்றோம். ஒரு சத்தியமான தந்தையின் சகவாசத்தில் நாம் இருக்கின்றோம். மாயை என்ற 5 விகாரங்களின் சகவாசத்திலிருந்து நாம் விலகி இருக்கின்றோம். நம்முடைய போதையில் இருக்கின்றோம். முதலில் நாம் தேகத்தின் பற்றுதலை நீக்கிவிடுகின்றோம். அப்பொழுது சம்பந்தம் மற்றும் பொருட்கள் மீதுள்ள பற்றுதலானது தானாகவே முடிந்து போய்விடுகிறது.
இப்போது நான் ட்ரஸ்டியாவேன் என்ற அபியாசம் செய்கின்றேன். ஆகையால் ஃபரிஷ்தா ஆவது மிக சுலபமாக ஆகிவிடுகின்றது. சேவையில் சிநேகம் மற்றும் சத்தியத்தின் அதிகாரத்தின் சமநிலை மூலமாக வெற்றிமூர்த்தி ஆகின்ற ஆத்மா நான். எனது என்பதை உனது என்பதாக மாற்றி பாக்கியத்தின் அதிகாரத்தை பெறும் ஆத்மா நான். என்னை தேடி கண்டெடுத்த இனிமேலும் இனிமையான தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.